திருமணம்னா நல்ல மனம் இருக்கணும், வாழ்க்கைனா திருமணம்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணவங்கெல்லாம் நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா, ஆக போகிறவங்கெல்லாம் நல்ல ஒரு எதுவும் சொல்லாத. ஓகே சரி, இப்போது 6 பேர் இந்த இடத்துல காலையில் காடு கடந்து திருச்சபையில் உட்கார்ந்து அதற்கப்புறமா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க வெளியே பவுடரும் சீப்பும் மேக்கப்போடு ரெடியாக இருந்தாங்க. அந்த அங்கிள்ஸ் ஆன்டிஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களான்னு எனக்கு ஒரு கை கொடுக்க, ஏங்க இதுக்கெல்லாம் நான் கை தட்டணும். அங்கிள் ஆன்டிஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களான்னு எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்க அன்பாக கேட்குறேன். இதில் முதல்ல திருமணத்துக்கு முன்னா இல்லை பின்னான்றது பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் திருமணன்றது எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமானது. இங்கே இருக்கிற பல பேரோட நான் பேசியிருக்கேன். ஐயா அதை ஏயா கேட்குறீங்க, இப்படி தான் எங்களோட பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களா குறிப்பாக ஊழியத்தில் திருமணத்துக்கு முன் நேரங்கள் அதிகமாக இருந்ததா இல்லை பின் அதிகமாக நேரங்கள் செலவழிக்க முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஏசியை போடுவதற்கு அனுமதி கொடுத்த எங்கள் பேராயர் அம்மாவிற்கு பட்டிமன்றத்தின் நிறுவராய் நல்ல வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஸோ இப்போது அவங்கள ஒருத்தராக உங்களுக்கு முன்பதாக அறிமுகம் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திருமணத்திற்கு பின் காரியங்கள் சூப்பராக இருந்தது. மேரேஜ் தான் பாஸ்டர் எங்கள் லைஃபோட பிளெஸ்ஸிங்கு, மேரேஜுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ரேஞ்சே உயர்ந்ததுன்னு சொல்ல 3 பேர் இந்த இடத்துல ஆயத்தமாக இருக்கிறாங்க. திருமதி ஜினோலின் பிராவியன் அம்மா அவர்களை அழைக்க விரும்புகிறேன். திருமதி கரிஷ்மா பிபின் அம்மா அவர்களை அழைக்க விரும்புகிறேன். மூப்பர் திரு எபி ஐயா அவர்களை திருமணத்திற்கு பின்பு பேச அழைக்கிறேன். திரு ஸ்டீஃபன் ஐயா அவர்களை இந்த இடத்துல முன்பதாக அழைக்கிறோம். வாலிபர் ஐக்கியத்தின் செயலாளர் பிபின் ஐயா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். திருமதி நிருபா நிக்சன் அம்மா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம். இப்போ இந்த 6 பேரை வச்சு தான் இன்றைக்கி இந்த பட்டிமன்றம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் தலைப்பு தெரிஞ்சிருப்பீங்க, ஊழியத்திற்கான சிறந்த நேரம் எது, திருமணத்திற்கு முன்பா இல்லைனா திருமணத்திற்கு பின்பா. ஸோ மேரேஜுக்கு அப்புறமா எங்களுக்கு நல்ல டைம் இருந்தது, நாங்கள் சூப்பராக இருந்தோமா, இல்லை முன்பு காலங்களில் நல்லா இருந்ததுன்றதை 2 சைடில் உள்ள அணிமார்களும் விவாதித்து இந்த இடத்துல செயல்பட போகிறாங்க. இந்த முறை தீர்ப்பு நிச்சயம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் நன்றாய் பேச இங்கே இருக்கிற 6 பேரையுமே சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். எனக்கு தெரிஞ்சு திருமணத்திற்கு முன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை பின் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு இப்போ தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த ஷோ முடிவில் அது தெரிய வரும். ஆனால் இப்போது முதல்ல எந்த சைடுங்க கூப்பிடலாம், யாரை கூப்பிடலான்னு சொல்லுங்களேன். அவங்கள நம்ம முதல்ல ஆரம்பிக்க வைக்கலாம். திருமணத்திற்கு முன்னா பின்னா? பின் பின் அப்படியா? முன்னா? சரி, 2 பேருமே கன்ஃபியூஸாக போகிறீங்க, அதனால் பாஸ்டே கூப்பிட்றலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் இன்னும் திருமணம் பண்ணலை. அல்லேலூயா. எப்போ நிறைய பார்த்தீங்களா அங்கே அணியாளர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அதனால் எனக்கு பின்னாடி என்ன நடக்குன்றதுல பெரிய அனுபவம் பத்த மாட்டேங்குது. அதனால் முதல்ல திருமணத்திற்கு பின் உள்ள நல்ல விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ முதலாவது ஜினோ அக்காவை நான் இந்த இடத்துல பேசுவதற்காக அழைக்கிறேன். நல்லா கையை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளோட பிஷப் அம்மாக்கும் அந்த இடத்துல நல்லா ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு, கரெக்டான ஒரு விதத்தில் ஜட்ஜ் பண்ணுவீங்கன்ற விசுவாசத்தோடு இருக்கும் இங்கே எங்கள் நம்பிக்கைக்குரிய நடுவர் அவர்களுக்கும். இதுக்கெல்லாம் கையை தட்டம்பா. ஏக்கா இப்போ நீங்கள் என்ன புகழ தானே செஞ்சீங்க? சரி, ஓகே. மற்றும் அன்புமிக்க நம்ம திருச்சபை மக்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே நிறைய பேர் கல்யாணம் ஆகி முடித்தவங்க தான் இருக்கீங்கன்னு அதுலேயே நம்மளுக்கு ஓட்லேயே தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் கல்யாணம் முடித்ததுனால தான் சர்ச் உள்ளுக்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்லை, பைபிள் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். கடவுள் கொடுத்த ஒரு வசனத்தை வச்சே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கடவுள் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது அவர் பிடிச்சு தான் சொல்லியிருக்கிறாரு, கரெக்டா? அப்புறம் ஏற்ற துணையை தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏற்ற துணையை கொடுக்குறப்போ உங்களுக்கு எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு ப்ராப்ளமாக முடியும்? கரெக்டு. பிராவியன் அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஸோ அதனால கடவுள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது கண்டிப்பாக யாருக்குமே ஒரு தடையாக வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ என்னோடய லைஃபே எடுத்துக்கிட்டாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் மிஷினரி ஊழியக்கார குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால்
எனக்கு வந்து சில சுச்சுவேஷன்ஸ்னால ஹாஸ்டல் லைஃப் அந்த மாதிரி போக வேண்டியது இருந்துச்சு, இங்கே அங்கே போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன தான் ஒரு ஊழிய வாஞ்சம் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமோ சரி, எங்கே போய் அந்த மக்களை மீட் பண்ணணுன்றதுல வந்து கண்டிப்பாக எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நீங்களே எல்லாருமே, திருச்சபையில் உள்ள எல்லாருமே சாட்சி தான், என் ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் இங்கே இருக்கிறப்போ சரி, சண்டே கிளாஸ் இருக்கும்போதும் சரி, அவன் பண்ணுற சேட்டைகள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க. ஆனால் தனிமையில் இருக்கிறப்போ அந்த விதமான ஒரு சப்போர்ட், ஆணித்தரமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நான் இருக்கேன், அவங்களுக்குன்னு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்களான்றது அது கஷ்டம். எல்லாரும் ஆணுக்கு பின்னாடி பெண்ணுன்னுவீங்க, இந்த பெண்ணிற்கு பின்னாடியே திருமணம் தாங்க அங்கே நிற்குதுன்றாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தனியாக போய் நீங்கள் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் போய் எடுக்கிறப்போ அது வந்து சரியாக தப்பான்னு உங்களுக்கு யார் சொல்ல முடியும்? யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இப்போ நான் உமன்ஸ் ஃபெலோஷிப் அப்போ வந்து எல்லாருமே நான் முன்னாடி வந்து நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ வந்து எல்லாருமே கண்டிப்பாக டிஃபால்ட்டாக என்ன சொல்லியிருப்பீங்க, அக்கா உங்கள் மெசேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னோடய குறைவுகள் எல்லாம் யார் சொல்லியிருப்பா? யாருங்க சொன்னா? என் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. அப்போது ஓப்பனாக தெளிவாக சொல்கிறதுக்கு யாரால் மட்டும்தான் முடியும்? நம்ம கணவரால். ஸோ குடும்பத்தில் கல்யாணம் பிடிச்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 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 4 பேர் கை தட்டவங்க மட்டும் நான் பார்க்க விரும்புகிறேன். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இப்போது தனிமையாக எங்கே வேணாலும் போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃபால்ட்டாக இப்போது சென்னையே எடுத்துக்குப்போமே, படிக்க போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு வேலைக்காகவும் போவேன், யாருங்க பேச்சுலர்னு கேட்டால் வீடு தரா சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு கேட்டாங்கல்ல கேள்வி, நடக்குது தானே. பேச்சுலருக்கு வீடு கிடைக்கல, அது இல்லை இது இல்லைன்னு. ஆனால் இப்போ அதே இது ஒரு குடும்பம்னு போனால் கண்டிப்பாக கிடைக்கும்ல. அதே மாதிரி தான் நான் மிஷினரி குடும்பத்தில் பிறந்தனால என் தாத்தா பாட்டி எல்லாருமே கல்வராயன் மலையில் வந்து ஊழியம் பார்த்தவங்க. என் தாத்தா தனியாக போகிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வராது. ஒரு புதிய இடத்துல வந்து ஊழியம் பார்க்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே யார் இவன் புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு தான் நினச்சிட்டு என் தாத்தாக்கு வீடே கொடுக்கல, மரத்துக்கு அடியில் இருந்து தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் அப்படியே என் பாட்டியும் தான், பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு தெரியும் லேடிஸ் எல்லாம் வெளியிலே விட மாட்டாங்க. என் பாட்டிக்கு வந்து சின்னதுலேருந்தே ஒரு வாஞ்சையாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் கரெக்டாக என் தாத்தாவை கல்யாணம் பண்ண பிறகு 2 பேருமே அவங்களோட லைஃப்பை அர்ப்பணித்து கல்யாணமாக குடும்பமாக அந்த கல்வராயன் மலைக்கு போய் ஊழியம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இன்னமும் அவங்க இருக்காங்கன்னா ஏன் அவங்க குடும்பமாக அங்கே போய் ஊழியம் திருமணத்திற்கு அப்புறம் தானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பமாக ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம மற்றவங்க வந்து அவங்கக்கிட்ட கேட்குற ஒரு விஷயத்தையும் சரி, ஒரு இடத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு வந்து இப்போது நம்ம தமிழ் கல்ச்சரே எடுத்துப்போமே, ஜென்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் லேடிஸ் கிட்ட அப்படி எதுவும் எனக்கு தெரியலையேம்மா இப்போ உள்ள காலத்தில். 2 அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க, அதனால சொல்ல முடியாது. சில விஷயத்தில் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு வந்து நான் இந்த சர்ச்சுக்கு வந்து நான் புதுசாக நான் வந்திருக்கேன். எனக்கு பிஷப் அங்கிளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எனக்கு அவரை பற்றி தெரியும். ஏன்? பிஷப் ஆண்டி மூலியமாக தான் தெரியும். ஏன்னா அவரோட லெகசியை யார் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறா? ஆண்டி வந்து நிற்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்ல வர்றேன், இந்த ஓஎஸ்சி சர்ச்சே இந்த நம்ம பிஷப் அங்கிளோட ஆண்டியோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிலைநிறுத்தனால இந்த சர்ச்சே திருமணத்திற்கு பின் தான் நிலைச்சு நிற்குன்றதை சொல்லி முடிக்க. ஆனால் உண்மையாகவே அவங்க சொன்னது ஒன்று தான். எப்படி இப்போ ஏஞ்சி போகிறீங்களா இல்லை அப்புறமா ஏஞ்சி போகிறீங்களா அவங்க? ஆனால் உண்மையாகவே அவங்க பேசினாங்களே, நல்ல ஒரு கை தட்டி அவங்கள உற்சாட்டாங்க. திருமணம் பின்பு தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்காந்துருக்க 3 பேருமே நான் பார்க்கும்போது திருமணம் ஆன மாதிரி தான் எனக்கும் ஃபீல் வருது. நானும் பார்த்துட்டே இருந்தேன். அந்த அக்கா அப்படின்னு திறக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு அக்கா நோட்டிங் எழுத ஆரம்பித்தாங்க. 6வது லைன் போயிட்டாங்க. இப்போ பார்ப்போம், இல்லை அவங்க சொன்னது 100க்கு 100 பொய். திருமணத்திற்கு முன்பு தான் சரியான நேரம்ன்றதை திருமதி நிருபா நிக்சன் அம்மா அவங்க இந்த இடத்துல முன்பதாய் வருவாங்கன்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் கிடையாது. இப்பொழுது திரு பிபினையா அவர்களை பேச முன்பதாய் அழைக்கிறேன். அணுகாது மகனே
நேரிடாது நேரிடாது மகளே. போயிடலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை தந்தருளிய நமது இரட்சகர் திருச்சபை பேராயம்மா அவர்களுக்கும் பேராயம்மா அம்மா மற்றும் கொஞ்ச நேரம் கிளாப் பண்ணாதீங்க, இந்த பாயிண்ட்டை முடிச்ச பிறகு நீங்கள் கிளாப் பண்ணலாம். மற்றும் ஊழியத்துக்கு சிறந்த நேரம் திருமணத்துக்கு முன்பே என்று தீர்ப்பை வழங்க இருக்கும் எங்கள் அன்புள்ள இருதயம், சிந்தனையின் வல்லவர், போதகத்தில் எங்களுக்கு அறிவை ஊட்டும் எங்கள் ஆசான், முக்கியமாக திருமணத்துக்கு முன்பே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊழியத்தில் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒரு லைன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நல்லா இருந்துச்சு கேட்குறீங்க. திருமணத்துக்கு முன் முக்கியமாக திருமணத்திற்கு முன்பே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊழியத்தில் எங்களை வழிநடத்தும் எங்கள் மேய்ப்பனே உமக்கு நன்றி. அப்பா, இப்படி ஒரு இன்ட்ரோவை என் வாழ்க்கையில யாரும் கொடுத்தது இல்லைங்க. மற்றும் நல்லா தானடா பேசுறாங்க, முடிச்ச பிறகு போடுங்கடா. மற்றும் எங்கள் முத்தான மூப்பர்கள் அவர்களுக்கும் நன்றி. இன்னும் சிறிது நேரம் இவன் என்ன பேச போறான், இவன் எப்போ முடிக்க போறான்னு காத்திருக்கும் சபை பெரியவர்களுக்கும், இவன் என்னதான் பேச போறான் எப்போ முடிக்க போறான் காத்திருக்கும் சிறியவர்களுக்கும், நான் என்ன உளர்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி கைத்தட்டியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கும் வாலிப பிள்ளை அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த சைடில் ஒன்றும் கை தட்டுற மாதிரியே தெரியலையா? இல்லையா, இனி பாயிண்ட்ஸ் வருது, பாயிண்ட்ஸுக்கு அவங்க தட்டி தான் ஆகணும். ஓகே, சரி, இப்போ நம்ம பாயிண்ட்ஸுக்கு வந்துடலாம். முதலாவது நான் ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட விஷயமா நான் பேசணும். ஜினோக்கா, நீங்க இப்படி பேசி நான் எதிர்பார்க்கல. நான் கூட வேற யாரையோ நினைச்சேன். சரி சரியா, ஓகே ஓகே ஓகே. இது அடுத்தது வருது. அடுத்த ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு எனக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க, நீங்கள் அப்போ எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்னும் நான் சிறிது நேரம் பேச போகிற தலைப்பாக இருந்தாலும் சரி வார்த்தையாக இருந்தாலும் சரி யாருடைய மனசையும் புண்படுத்த அல்ல, முக்கியமாக தனிப்பட்ட கருத்தும் அல்ல, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்த பேச நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா பேசுகிறாங்க. ஜினோக்காலாம் மூச்சு விடாமல் பேசுனது பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாப்பா, தண்ணி கொடுப்பா உங்களுக்கு, நானும் நினச்சிட்டே இருந்தேன். ஜினோக்கா பேசின ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்ற துணை ஏற்ற துணை ஏற்ற துணை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அதுலேருந்தே ஆரம்பிப்பாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ ஜினோக்கா இப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க, ஓகே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க திருமணத்துக்கு முன்பு ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை செலவழித்து அதிகமான நேரத்தை கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணனால ஒரு சிறந்த கணவன் கிடைச்சிருக்காரு. அதை போடியா, நீங்க அதை பேசி ஆகணும் இல்ல? ஏற்ற துணை அப்போதானே வந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஜினோக்கா பேசுனாங்க, நல்லா இருந்தது. திருமணத்துக்கு முன்னாடி சப்போர்ட் இருக்குமா இல்லையான்னு. ஜினோக்கா வீட்டில் பில்ட் அடியெல்லாம் வாங்கினது இல்லையோ? ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய சிறு வயதுல பிபின் பெல்ட்டா இருக்கு. ஐயா, திருமணத்துக்கு முன்பு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். திருமணத்துக்கு முன்பு ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த சர்ச்சை கட் அடிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வயசுல 5 வயசுல. அப்போ தான் கடைசி எங்கள் அப்பாகிட்டையும் அடிவாங்க. அது ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அம்மா அக்கா கிட்ட சொல்லிட்டு எனக்கு வயிறு வலி, நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, நான் பிறகு வரேன்னு சொல்லிட்டேன். அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. வரும்போது டேடியோட வராங்க, டேடி டியூட்டி முடிச்சுட்டு வராங்க. வரும்போது எங்கள் அப்பா பின்னாடி கம்பு வச்சிருக்காரு, நான் கவனிக்கல. அவர் நானும் படத்தில் வர மாதிரி டேடின்னு ஸ்லோ மோஷனில் ஓடி போனேன். வச்சார அடி. அன்னைக்கு வாங்கின அடி, நீங்கள் கிளம்புறீங்களோ இல்லையோ அடுத்த நாள் நான் சபைக்கு கரெக்டாக போயிடுவேன். அதுலேருந்து என்னுடைய டீனேஜ் வரையுமே சபைக்கு அந்த நேரத்தை கரெக்டாக கொடுத்துட்றது. அதே போல் அந்த டீனேஜ்க்கு அப்புறம் ஆண்டவருக்காக நான் ஏன் இந்த பாயிண்ட், நான் ஏன் அந்த திருமணத்துக்கு முன்பாக அதிகமாக நேரம் கொடுத்த முக்கியமான பாயிண்ட் ஏன்னா, அந்த திருமணத்துக்கு முன்பு இருக்கும்போது நமக்கு முக்கியமாக ஒரு நேரம் கிடைக்கும், டைம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆக்சுவலாக டைம் கிடைக்கிறனால உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் அதிகமாக செலவழிக்கலாம். அப்போ என்னோட நெருங்கின ஒரு நண்பன் என்ன பண்ணான்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வயதுலேருந்து எங்களோட நல்ல ஒரு ஊழியத்தில் பயங்கரமான ஒரு ஆள். அவரை மாதிரி ஜபிக்க மாட்டான், அவரை மாதிரி ஊழியத்தை அந்தளவுக்கு பண்ண மாட்டான். ஊராக அந்த சுவிசேஷம் சொல்ல போகிறதாலும் சரி, அந்த மாதிரி அவ்வளோ ஆர்வமாக இருந்த ஒரு பிள்ளை திருமணம்னு ஒரே ஒரு காரியம் தான் பண்ணார். லைஃபும் க்ளோஸ் ஆயிருச்சுங்களா? அப்போ எப்போ கேட்டாலும் தம்பி இல்லைப்பா இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, தம்பி இந்த அண்ணா சர்ச்சில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வர முடியும், தம்பி இல்லை தம்பி ஒய்ஃபை வெளியே கூப்பிட்டு போனோம், அதோடு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஜினோக்கா இன்னொரு நல்ல ஒரு பாயிண்ட் பேசினாங்க. ஐயா இது உங்களை தான், இது கற்பனை தான், தயவு செஞ்சு தவறாக நினச்சிக்காதீங்க. அக்கா என்ன சொன்னீங்க? ஐயா இது மாதிரி ப்ரேயருக்கு கூப்பிட்டாருன்னா இந்த தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி. ஆமாம் பேசினா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே நான் எடுத்துக்கலாமே.
பேராயர் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஒய்ஃப் வந்து சுடிதாரில் வந்தாங்க, பேராயர் அம்மா ஒரு சாரி மாற்றி போட்டுட்டு வந்துருங்கன்ட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது 9 மணி. சாரி நான் ட்ரெஸ்ஸு கரெக்டாக தான் போட்டு வந்தேன். சாரி முடிச்சு வரும்போது 10 மணி. அப்போ டைமிங் நடுவில் எவ்வளோ நேரம் இருந்தது? 1 hour இருந்தது. இப்போது நாளைக்கே நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க. ஐயா எனக்கு சுத்தமாக முடியலையா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கயான்னு கூப்பிட்றாரு. ஆஹா, இப்போ புரியுதா? இப்போ ஐயா அவர் மட்டும் தனியாக போக நினைப்பாரா, இல்லை அம்மா நீயும் அம்மான்னு கூட்டிகிட்டு போக நினைப்பாரா? அப்படி அம்மாவும் கூட்டிகிட்டு போனால் அங்கே முடிஞ்சிருக்கும் கேஸு. ஐயா ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். உடம்பு சரியில்லைன்னு வந்த ஃபோனுக்கு 16வது நாள் போவீங்கன்னு சொல்கிறாருங்க அவரு. அவ்வளோதான், இதுதான் விஷயம். இதில் நீங்கள் திருமணத்துக்கு முன்பு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய நேரம் அதிகமாக நீங்கள் வந்து செலவழிக்கலாம். இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் சர்ச்சில் ஒரு வேலை செஞ்சீங்க. ஐயா இது எப்படி அந்த சைடு வந்து உட்கார்ந்தாரு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்குமே புரியலையா. அவ்வளோ இப்போ அவர் என்ன பேச போகிறார் நான் எதிர்நோக்கி இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஊழியத்தில் செஞ்சிட்ருக்கீங்க வைங்க, முதல்ல ஒரு கால் வரும். இதுவே திருமணத்துக்கு முன்பாக இருக்கும்போது அம்மா சர்ச்சில் இருக்க ஃபோனை போய் முடிஞ்சு போச்சு. இதுவே திருமணத்துக்கு அப்புறம் வச்சிங்கன்னா எங்கே இருக்க, எப்போ வர, மூப்பர்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்க, எப்போ வர, ஏம்மா சர்ச்சில் இருக்கம்மா கொஞ்சம் நேரம் இருக்குது வந்துடுறேன், முடிஞ்சு போச்சு. அடுத்த நேரம் ஒரு சின்ன ஒரு குரலில் வரும், பா எங்கே பாருங்க சீக்கிரம் வா அப்படின்னு ஒரு கால் வரும். இவருக்கு இங்கே வேலை நடக்குமா, அங்கே போகணுன்னு நினைப்பாரா? அங்கே போகணுன்னு தான் நினைப்பார். இப்போ நீங்களே இப்போ நீங்கள் வச்சுக்கலாம், இப்போ எல்லாருமே உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்களேன், உங்களுடைய நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் திருமணத்துக்கு முன்பாக கொடுத்தீங்க பின்பாக கொடுத்தீங்கன்னு. இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் சரி டாபிக் கொடுக்குறாங்க, நம்மளும் ஜெயிச்சிரோன்னு வந்து ஒரு ஆள் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இதில் அடுத்த ஒரு ஆள் வரதான் கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்துக்கு முன்பாக தான் நீங்கள் அதிகமாக ஆண்டவருக்காக நீங்கள் செலவழிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதில் நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்தது. நானும் போதகரும் இந்த 40 நாள் இந்த முடிஞ்சிட்டு நாங்கள் 2 பேரும் வெளியே உட்காந்து பேசும்போது நேரம் போகிறது எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணி வரையும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். அது வரையும் எங்கள் வீட்டிலேருந்து கால் வராது. திருமணத்துக்கு அப்புறமும் நல்லா நோட் பண்ணிக்காங்க, என் மனைவி கிடையாது, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. மனைவி ஃபோன் பண்ண மாட்டாங்க, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு ஞாபகம் இருக்காடா, வீடு வந்து சேர மாட்டியா, அப்போ அந்த இடத்துல என்ன இடிக்குது மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, வீட்டுக்கு போக முடியாதும்மா நீங்களாம். ஓகேவா? நான் பாயிண்ட்டை பொதுவாக பேச வந்தேன். ஓகேவா? திருமணத்துக்கு முன்பாக தான் ஆண்டவருக்கு அதிகமாக செய்ய முடியும். ஓகேவா? இதில் நீங்கள் பைபிள் கேரக்டர்ஸ்லேயே அதிகமாக எடுத்துக்கலாமே. ஆதாம் வச்சுக்கலாமே. ஆதாம் நல்லா இருந்தாரா? தோட்டத்தில் உலாவி இருந்தாரா? கல்யாணம் பண்ண பிறகு தானே லைஃபே போச்சு அவனுக்கு. அப்படி சொல்லுங்க, அதை தான் நானும் சொல்ல வந்தேன். ஏவாலும் ஒரு கேரக்டர் உள்ள வந்தது, அடித்து வெளியே அனுப்புனாரா, முடிஞ்சு போச்சு. அதே போல் சாலமன் கேரக்டர் எடுத்துக்கலாம். இது போல் எவ்வளோ கேரக்டர் எடுத்தாலும் எனக்கு பைபிளில் ஒரே கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் அவர் திருமணம் பண்ணாமலே இயேசுக்காக முழு ஊழியத்தையும் அவர் அந்த முழு வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுக்குறாரு. எனக்கு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு திருமணம் ஆகாமல், அதுக்குன்னு யாரும் திருமணம் ஆகாமல் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை திருமணத்துக்கு முன்பாகவே அதிகமாக கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். நல்லா கையை தட்டலாமே. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ பேசிட்டாரு. அவருக்காக பேச ஒருத்தங்களை இவங்களை தவிர்த்து வேற ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக பேச முடியாது. அப்பேற்பட்ட முதல்ல ஜினோவாக்கா சொன்ன ஒரு ஏற்ற ஆப்போனண்ட்டாக இப்போ நான் முன்பதாக கூப்பிட விரும்புகிறேன். திருமதி கரிஷ்மா பிபின் அம்மா அவர்கள். பிபின் ஐயா பேசினது மொத்தமே பொய் தான் சொல்ல அன்பாய் கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது இரட்சக திருச்சபையின் தூணாக அமர்ந்திருக்கும் பேராயர் அம்மா அவர்களுக்கும் ஆடுகள் வழி தப்பி விடாமல் ஆழமான போதனைகளை தந்து வழிநடத்தி வரும் மீட்பனாகவும் இப்பொழுது நடுவராக வீற்றிருக்கும் எங்கள் சபையின் ஊழியர் அவர்களுக்கும் முத்தான 3 மூப்பர்களுக்கும் சபையின் அங்கத்தினர்களுக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பேசிட்டாங்கல்ல, ரொம்பவே பேசிட்டாங்க. நானும் ஃபீல் பண்ணமா. மனசாட்சி இருக்கா? திருமணம் ஆகாதவங்க அங்கே போய் உட்கார்ந்துருந்தா ஓகே, அவங்க பேசுகிறாங்க நியாயம் நினச்சிக்கலாம். திருமணம் ஆகிட்டு ஊழியத்தை செஞ்சனால அங்கே 3 பேர் உட்காந்துட்டு நாங்கள் முன்னாடி நல்லா பண்ணோம்னு உட்காந்து பேசுகிறாங்க. அதில் ஸ்டீஃபன் ஐயா பொறுத்துக்கவே முடியலை. ஐயா முன்னாடி திருமணத்துக்கு அப்புறம் மூப்பராக இருந்த ஊழியத்தை செஞ்சு எல்லாருமே பேசிட்டு தான் திட்டு வாங்குவாங்க. டிஃப்ரெண்ட்யா. திருமணத்துக்கு அப்புறம் மூப்பராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தை செஞ்சுட்டு நான் திருமணத்துக்கு முன்னாடி தான் எனக்கு சிறப்பான நேரமாக இருந்து எப்படி அவர் பேச போறாரே தெரியல. மனசாட்சி இல்லையா ஐயா? ஆரம்பமே பொய்யான இடத்துல போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்க போறீங்களே.
திருமணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோமே, எல்லாரும் மேரேஜ் ஆகி கல்யாணம் பண்ணாம ஊழியத்தை பண்ணுங்களேன். யாரும் உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்லலாம். கல்யாணத்தையும் பண்ணிட்டு எனக்கு டைம் இல்லைன்னு வேற பேசிட்டு இருக்கீங்க. நியாயமா இருக்குதா? ஊழியன்றது அது ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுத்தது. சேவை செய்வது, அதுக்கு பேர். நான் கர்த்தருக்கும் சேவை செய்கிறேன், அதன் மூலமாக நான் மக்களுக்கும் என்னால் முடிஞ்ச சேவை செய்கிறேன்றது தான் அதோட அர்த்தமே. இங்கே நம்ம திருச்சபை வெளியே போக வேணாமே, நம்ம திருச்சபையிலே பார்த்துப்போமே. 2 கேட்டகரி இருக்குது, திருமணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் மீடியா டீம் யாருமே மேரிட் பர்சன் யாருமே அதில் இல்லை, மீடியா டீம் இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு கை தட்டுவோம். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இங்கே மீடியா டீம் பாஸ்டர் அங்கிருந்து ஏதாவது போட சொன்னால் ஒர்க் ஆகாது. அப்பதான் அது ஒர்க்கே ஆகாது. மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருக்குமா அங்க அதுவே கர்ச்சிஃப் கேட்டா கர்ச்சிஃப் வராது, வந்தா மூணா வருது. இவங்க நல்லா நோட் பண்ணிருக்காங்கயா. இப்படி எல்லாத்தையுமே ஏடா கூடமாவே பண்றது. திருமணம் ஆனாதான் நீ உருப்படவன, திருமணம் ஆகாத பையன் வாயிலிருந்தே வர்ற அளவுக்கு திருமணம் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. அதே நேரத்தில் போஷிக்கணும். அந்த காலத்தில் மிஷினரிஸ் எல்லாம் வெறும் ஊழியத்தை மட்டும் பண்ணலை, மக்களை போஷித்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஆலயத்தில் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது டீயாவது குடிச்சிட்டு போகிறாங்க, டீ பிஸ்கட்டு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இன்றைக்கி அதுக்கு முக்கிய பங்கு மேலேருந்து பேராயிரமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, நிர்மலாக்கா பண்ணுறாங்க. ஆனால் இதில் நான் ஒரு விஷயத்தை நான் பாராட்டணும், நம்ம தம்பிமார்கள் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நிர்மலாக்கா போட்டு கீழே இருந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க, நம்ம தம்பிமார்கள் போட்டு அவனே குடிச்சிட்டு அவனே படுத்து உறங்கிடுறான், அங்கே தூங்கிடுறான். யாருக்குமே கொடுக்கறதில்ல, அவனுக்கு அவனோட சுயநலத்தை மட்டும் பார்த்து தின்னுட்டு தூங்கிடுறானுங்க. சுயநலம் பிடிச்சவனுங்களா இப்படி இருக்கீங்களேன்னு அவங்க கேட்டாங்கப்பா, நான் கேட்கல. அவர் பேசுறாரு ஊழியத்தை திருமணத்துக்கு முன்பு. இப்பதான் எதிர்பார்த்தேன். வாங்க. திருமணத்துக்கு முன்பு நான் நல்லா பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். அன்னைக்கு உங்க அப்பா திருமணமான பெல்ட் அடி அன்னைக்கே போயிருக்க மாட்டீங்க. அங்க ஒருத்தர் அப்பான்றது, அவர் திருமணம் ஆகாம அப்பா ஆகலல்ல, திருமணம் ஆகிதான் ஆனார். அவர் பெல்ட் அடி எடுத்து அடிச்சு போடான்னு விரட்டலன்னா இன்னைக்கு நீங்க இந்த சர்ச்சில் இப்படி உட்காந்து பேசிருக்க மாட்டீங்கல்ல. இதுல பாஸ்டருக்கு திருமணம் ஆகாதவர் தீர்ப்ப சொல்லுவாரு. உங்க பாஸ்டருக்கு திருமணம் ஆகணும்னு ஆசையே இல்லையா? எவ்வளவு ஒரு வஞ்சகம் பிடிச்சவங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு திருமணம் ஆகாதவர் அங்க ஒரு அம்மா எப்படியாவது திருமணத்தை பண்ணணும் தேடி தேடி தேடிட்டு இருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ண வேண்டியதானே, ஊழியத்துக்கு போக வேண்டியதானே, டைம் தான் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாரு, குழந்தை குட்டியும் பெத்துக்கிட்டு பாஸ்டர் வேற இழுத்து இழுத்து உள்ள விட்டுக்கிறது. இன்னையோட என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேமா. இன்னைக்கு இவ்வளவு இருக்கு. ஒரு ஒரு பசங்களை கோஆர்டினேட் பண்ண முடியலங்க ஒரு ப்ரோக்ராம்காக. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டோம், கொஞ்சம் இன்னும் எஃபெக்ட் போய்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா அவனுக்குள்ள ஒருத்தன் வாரான் வெறும் கையோட வாரான், லேப்டாப் வீட்டுல இருக்கு, அதை சொல்றதுக்கு இன்னொருத்தனை ஏவி விடுறானுங்க. அது வரல, திரும்ப இவன் போய் 1/2 மணி நேரம் வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வர, ராத்திரி 9 மணி ஆயிடும். பிராக்டிஸ் எங்க? சரி டோட்டல் வாஷ் அவுட் பண்றாங்களே. சரி அதுக்கப்புறமா அது ப்ராக்டிஸ் பண்ணானுங்க. சர்ச்சுக்கு வர்றது எதுக்குங்க, ஊழியத்துக்கு வரானுங்க. அப்படி சரி நீ வெளியே போ, சர்ச்சிலையாவது ஊழியத்தை பண்ணலாம்ல. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் இருக்கு. இன்னைக்கு ப்ரோக்ராம் சும்மா இல்லைங்க, நம்ம பாட்டு மூலமா, டான்ஸ் மூலமா, ஸ்கிட்டு மூலமாவும் நம்ம ஒரு ஊழியத்தை பண்றோம். அந்த ஊழியத்தில் கூட கிரிக்கெட் விளையாடுறானுங்க. பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாத போதே ஆனானுங்க. நல்லா ஊழியத்தை பண்றீங்களே எல்லாம். ஆமா, இது முக்கியமான பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. கொஞ்ச நேரம் அவரே ஞாயிற்றுக்கிழமை கத்தி கத்தி களைப்பாகி கொஞ்ச நேரம் போய் படுத்தா நம்ம ஆட்கள் அங்கே தையத்தக்கான்னு குதிக்கிறானுங்க. சரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முக்கியமாக ப்ராக்டிஸ்னா கிரிக்கெட்டு, இந்த அத்தத்துலேருந்து அந்த அத்தம் செகண்ட் ஃப்ளோரில் ஓடிட்டு இருக்கானுங்க. ஆமா, அந்த தலைமை தாங்கினதே இங்கே ஒரு 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவருக்கு பொறுப்பே இல்லைங்க, இன்னும் பேச்சுலர்னு நினைப்பேன். எனக்கு பட்டிமன்ற டயலாக் மாதிரி ஃபீல் ஆகலையா? பேச்சுலராகவே நினச்சிட்டு இருக்குது. நீங்கள் திருமணம் ஆனனால தானே பைபிள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், இது மாற்றி விடுறதுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லாத்தையும் உங்களோட ஊழியத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுக்கு போய் கலந்துக்கிறதுக்கு இல்லை ஊழியத்தில் ஏதாவது பேசுகிறதுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்கு மனைவின்னு ஒருத்தர் தேவைப்படுறாள். திருமணம் என்று ஒன்று தேவைப்படுதில்ல. அம்மா கிட்ட போய் அம்மா நான் இப்படி பேச போகிறேன்னு இல்லை, அதே பொண்டாட்டிக்கிட்ட என்னன்னாலும் பேசிக்கலாம். ஓஹோ, இது நேற்று நடந்ததோ? சரி 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 சரி, ஓகே ஓகே. ஊழியத்தை பற்றி பேசிக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் சொல்லணும்னா, நான் எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்.
அதே நேரத்தில் எங்கள் அம்மா வந்து அவங்க ரொம்ப பக்திமான், ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க, போய் தேவனை விசுவாசி, நீ அவர்கிட்ட கேளு, மனுஷங்கிட்ட எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்கேன்னு கேட்டாங்க. ஆனால் என் கணவனை எனக்கு என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் உண்மையாகவே கர்த்தரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டதுக்கு காரணம் என் கணவர். எங்கள் அப்பா இப்படி இருக்காங்க, ஆனால் ஒரு நல்ல ஒரு பக்திமானான மனுஷனை எனக்கு துணைவனா கொடுத்து இன்னைக்கு நான் சர்ச்சில் இப்படி ஒரு ஊழியத்தில் நிற்கிறதுக்கு காரணமே என்னுடைய திருமண வாழ்க்கை தான். தசம பாகம் இது நான் பிஃபோர் மேரேஜே நான் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் தசம பாகத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு சொன்னது என் கணவன் தான். அதோட அருமை என்னது, ஏன்னா நான் தசம பாகத்தை கொண்டு வச்சனால நான் அநேகமான நன்மைகளை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாமே என்னுடைய திருமணத்துக்கு பின்பு தான் ஊழியத்தின் மகத்துவம், தசம பாகத்தோட மகத்துவம் எல்லாத்தையுமே எனக்கு சொன்னாங்க. நான் எஸ்தர் ராணியை வச்சு சொல்ல தான் இருக்கிறேன். எஸ்தர் ராணி வந்து பிஃபோர் மேரேஜ் இருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு பிரச்சனை வருது, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. சூழ்நிலை என்ன, திருமணத்துக்கு அப்புறம் போன்றாங்க, ராஜாவை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மட்டும் இல்லை, தான் மொத்த ஜனங்களையுமே அவங்க காப்பாற்றுறாங்க. இதுவே திருமணத்துக்கு முன்னாடினா அவங்க போய் பேசிருக்கவே முடியாது, எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா தான் அவங்களோட ஜனங்களையே அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது. அதனால் சீக்கிரமே திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் ஊழியக்காரர் திருமணத்திற்கு பின்பே சிறந்த நேரம் என்று சொல்லி தீர்ப்பை அளிக்குமாறு கேட்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இங்கேருந்து எந்திரிச்சு வர அளவுக்கு ஒர்த்து இல்லை. அதை மீறி எந்திரிச்சு வந்து பேசிட்டாங்க அப்படின்னா உண்மையாகவே பெரிய விஷயம் தான். ஆனால் உண்மையாகவே திருமணன்றது எவ்வளவு தன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அது செயல்பட்டதுன்றதை நல்ல அருமையாக அவங்க கொண்டு வந்த நல்ல கரங்களை தட்டி ஒரு வாட்டி உற்சாகப்படுத்தலாமே. இப்போது இவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். இந்த பதிலை இப்போ நம்ம கேட்க போகிறோம். எனக்கு தெரில, 6 லைனாக இருந்தது, இப்போ 12 லைனாக அங்கே மாறி இருக்கு. இப்போ பார்ப்போம். திருமதி நிருபா நிக்சன் அம்மா அவர்களை முன்பதாக சபை அழைக்கிறது. அவங்க திருமணத்துக்கு பின்னெல்லாம் சும்மா தான் முன்னுதான் அப்படின்னு பேச வராங்க. நல்லா கையை தட்டி வாழ்த்துவோம். ஆலயத்திற்கு அழைப்பை ஏற்று பக்தியோடு வந்திருக்கும் சபையோர் பெருமக்களே, பட்டாம்பூச்சிகளை போல் பறந்து கொண்டிருக்கும், ஆலயத்தை சுற்றி பறந்து கொண்டிருக்கும் வாலிபர்களே. அப்போ கூட ஆலயத்துக்குள்ள நீ பறக்கல, வெளில தான் பறந்துகிட்டு இருக்க. ஆலயத்துக்குள் பறந்து கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகளே, மலர்களை போல், இன்று பூத்த மலர்களை போல். ஐயா ஸ்தோத்திர ஐயா, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்லா கையை தட்டி உற்சாகப்படுத்திடலாமே ஐயா. மலர்களை போல் பூத்து கொண்டிருக்கும் சிறுவர்களே, அனைவருக்கும் இந்த மதிய நன்றியோடு கர்த்தர் என்னை இங்கே நிற்க வைத்ததற்காக நன்றி. அதே போல் நம்ம போதகர் வந்து இந்த டாப்பிக்கை எதை நினச்சி எடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. அந்த டாப்பிக்கை எடுத்து நம்ம போதகருக்கும், அதே போல் இந்த இடத்துல வந்து என்னால் நிற்க முடியாது நான் நினைக்கும் பொழுது, எனக்கு டைமிங் செட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, இல்லை உனக்காக நான் நிறுத்தி வைக்கிறேன், நீ வா அப்படின்னு சொன்ன பிஷப் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என் தேவனுக்கு மகிமைப்படும்படியாக நான் இந்த உரையை ஆற்றுகிறேன். எனக்கு முன்னாடி வந்த 2 பேரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பேசினவங்க பார்த்தீங்கன்னா சொன்னாங்க மிஷினரி குடும்பத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினரிமார்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சர்ச்சில் பாஸ்டர் இந்த 3 நாள் மீட்டிங்கு 4 நாள் மீட்டிங்லாம் எடுக்கும் பொழுது முக்கால்வாசி நிறைய வாலிபர்களும் இருப்பாங்க, திருமணமானவர்களும் இருப்பாங்க. அந்த ஃபைனலாக நீங்கள் அந்த பெரிய கன்வென்ஷனுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு கால்னு கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ரு காலுக்கு மொத யாருங்க வருவாங்க? கல்யாணம் ஆனவங்க வருவாங்களா? கல்யாணம் ஆனவங்க வீட்டில் சமைக்கணும்னு போயிடுவாங்கம்மா. ஆல்ட்ரு கால் யாருமே வர மாட்டாங்க. அதாவது வாலிபர்கள் மட்டும்தான் அந்த முன்னாடி வந்து நிற்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மிஷினரிமார்கள், திருமணமான மிஷினரிமார்களே இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்பிபிலெலாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஊருங்களுக்கெல்லாம் போய் மிஷினரிமார்கள் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க குழந்தைங்களெல்லாம் எங்கே விட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துக்கும் அவங்களால ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுங்களா? அது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஹாஸ்டல்லே இருக்குது. ஆக்சுவலாக
அந்த ஹாஸ்டல்லே அவங்க படிப்பாங்க. ஆனால் இவங்க எப்படின்னா மிஷினரி ஊழியத்துக்குன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை கொண்டு போக முடியாது. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆண்டவரோட நல்ல ஐக்கியமாக இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். எத்தனை பேர் பெண்கள் ஆலயத்துக்கு சீக்கிரமாக வரீங்க? திருமணமான பெண்களை கேட்குறேன் நான். எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேலையை கடகடன்னு முடிக்கணும், சாப்பாடு செய்யணும். நீங்கள் அப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு செய்யாத நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐயா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வீக்குன்னா அடுத்த மத்தியானம் போய் நீங்கள் சமைக்கணுமா? அது வரைக்கும் உங்கள் வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்களும் உங்கள் கூட தான் வந்திருப்பாங்க, ஆனால் சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நம்மளை. அதனால் திருமணம் ஆகாத இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆலயத்துக்கு செல்ல முடியும். நான் என்னோடய ஓன் லைஃபே பார்த்திங்கன்னா ஐயா இருக்கும் பொழுதே நான் சின்னதுலேயே கொயரில் உட்கார வச்சிட்டாங்க. அப்போது சர்ச்சில் யூத்து பெருக்கிறது துடைக்கிறது, இந்த சபையில் அவர் இருந்த சபையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே யூத்து தான் வேலை செய்யும். பெண்களைக்கும் வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் யூத்து தான் ஒற்றை நடிக்கிறது, வீடு பெருக்கிறது. ஆமாய்யா, நாங்கள் தான் செய்வோம், கழுவி விடுவோம் ஐயா சர்ச்சை. யூத்து தானம்மா? ஆமாம், யூத்து தான். அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெண்கள் செய்ய முடியுமா? கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அதே போல் ஆண்கள் ஐக்கியத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு ஆண்கள் ஐக்கியத்தோட தலைவர் 1000 முறை கூப்பிட்டாலும். ஆமாம்மா, இந்த புலம்பல் இப்போ சமீபமாக நான் கேட்டுக்கிட்டே இருந்தேம்மா. 5 பேரோ 6 பேரோ தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களால வர முடியாது, கேட்டால் வேலை இருக்குன்னு வாங்க, அங்கே போகணுன்னு வாங்க, ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இதே குழந்தை ஹஸ்பண்ட் இல்லைன்னா போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நமக்கு அதிக நேரம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நடந்தே வேகமாக இது பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வாலிபர்னால் உங்களுக்கு உற்சாகமாக நீங்கள் வர முடியும். இப்போ ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசாயிரும், உங்களால் பாதி தூரம் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். திருப்பி உங்களை கூட்டு போய் விடுறதுக்கும் நம்ம வாலிபர்கள் தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும், உங்களை வீட்டுக்கு கூட்டு போய் விடுறதுக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கரிஷ்மா சிஸ்டர் சொன்னாங்க, நிர்மலா அக்கா வந்து டீ போட்டு அது தராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யார் ரொம்ப நேரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? சர்ச்சில் ஒரு நைட்டில் ஒரு ஒயரிங் வேலையோ எந்த வேலை இருந்தாலும் யார் முன்னாடி வரா? கல்யாணம் ஆனவங்க வராங்களா, இல்லை திருமணம் ஆனவங்க நிற்கிறாங்களா? பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கூட வந்து ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து யார் வரா? இல்லைம்மா, வரேன்னு சொல்லிட்டு கறிக்கடையிலே உக்காந்துடுறாங்கம்மா. பாதி நேரம் மூப்பர்களே சொல்கிறேன், மூப்பர்கள் வாங்க 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 வாங்க, இப்போதான் போல வந்திருக்கீங்க. மூப்பர்களே சொல்கிறேன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஐயா வந்து இந்த சர்ச்சில் இருந்திருக்காரு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறாரு அதிக நேரம்னு எனக்கு தெரியல. ஐயா, இது ஓப்பனாக யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் யாருன்னு தான் எனக்கு தெரியல. அந்த மாதிரி நான் கர்த்தருக்கு வந்து ஊழியம் செய்கிறது பார்த்தீங்கன்னா வாலிப பிரயாணத்தில் உன்னோட சிருஷ்டிகரை நினைன்னு சொல்கிறாரு கர்த்தர். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் காடுக்கும் நீங்கள் அதிக நேரம் கொடுக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். 40 நாள் வயசானவங்களை இப்போ உபவாசம் இருக்க சொல்லுங்களேன். சுகர் மாத்திரை போடணும், 3 இட்லி சாப்பிட்டா தான் சர்ச்சில் உட்கார முடியும். இப்போவே ஒரு 8 பேர் வெளியே போய் வந்ததை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். தண்ணி குடிக்கணும், சுகர் மாத்திரை போடணும், சாக்லேட் சாப்பிடணும், இல்லாட்டி தலை சுத்தல் வந்துடும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு. கல்யாணம் ஆகிட்டா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆலயத்துக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. இதே நம்ம வீட்டில் எல்லா வேலையும் நம்ம செஞ்சு வச்சுருவாங்க, வாலிபர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அழகாக ஜம்முன்னு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் நம்மளால் அப்படி வர முடியுமா ஆலயத்துக்கு? கண்டிப்பாக வர முடியாது. எத்தனை தடவை நம்மளை பாஸ்டர் ஐயா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னா அந்த கொயர் பசங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வாலிபராக இருக்கிறதுனால தான் அந்த கொயர் பசங்க வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கு வேணால் பேராயிரம் மட்டும் மை குத்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பேராயர் அம்மாவே வாலிபத்தில் எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஐயாவை கல்யாணம் பண்ணதுனால தான் அவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஐயா ஊழியத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு நான் கவுண்டர் கொடுக்க முடியாதுப்பா.
அதே போல் வாலிப குமாரன் பார்த்தீங்கன்னா பலவான் கைக்கு அம்புகளை போல ஒப்பாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதம் 127:5 சொல்லியிருக்காங்க. அதனால் தானியேல் பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியமாக இருந்தார். அந்த சிங்க கெபிக்குள்ளே இருக்கும்போது அவர் வாலிபமாக இருக்கிறதுனால 3 வேளையும் ஜெபிச்சார். ஷாத்ராக் மேஷாக் யாபேத் நேகும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வாலிபர்கள் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக எப்படி நான்வெஜ்ஜே சாப்பிடாத அந்த அக்கினி இதுலேயுமே வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் கேலேபும் யோசுவாவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க மோசே கூட. யாருனா கானானுக்கு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் போனாங்களா? கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஐயோ நான் போக மாட்டேன், அந்த ஊர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அவங்களாம் முரட்டு பசங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, கானானுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தைரியமாக போயிட்டு இல்லை நம்ம அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு மோசேக்கு வந்து பாசிட்டிவ் வைப்பு கொடுத்தவங்களே அவங்க தான். அதுக்கும் மேலே நம்ம போதகரையாவே எடுத்துக்கோங்களேன். இந்த ஆலயம் கட்டும் பொழுது அவருக்கு கல்யாணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் குடும்பத்தை பார்ப்பாரா? கல்யாணம் ஆகாததுனால தான் எங்கேனாலும் டக்குன்னு ஓடி அந்த அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி கால் நச்சுன்னு ஏதாவது ஒன்று பக்கத்தில் கால் பண்ணி பேசிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவங்கள அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அது கடவுள் கொடுத்தது. இது பட்டிமன்றம் பேசுகிற மாதிரி தெரியலையே. எனக்குன்னு சொல்லலையா, எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது, நான் சொல்கிறதுல அவங்க ஆமான்னு உள்ளேயே தலையசைக்கிறது எனக்கு தெரியுது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் நல்ல தீர்ப்பை வழிவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நன்றி. ஓகே, கையை தட்டி வாழ்த்திடலாமா? இப்போ நிறைவான உரைக்குள்ளே வந்துட்டோம். எப்போவுமே மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவர் முக்கியமே இல்லை, அந்த 20வது ஓவரில் அடிக்கிற பேட்ஸ்மேன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைவாக 2 பேச்சாளர்களை கூப்பிட இருக்கிறேன். இந்த 2 பேச்சாளர்களுக்குமே ஒரு சிறப்பு என்னென்னா, முதல் முறை பட்டிமன்றம் நடந்ததுலேருந்து ஒருத்தரை நாங்கள் பெஸ்ட்டாக எடுத்திருந்தோம். அவர் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எபிஐயா. ஸோ அவர்களை இப்பொழுது நிறைவாக திருமணத்திற்கு பின்பு தான் நிறைவு என்பதை பேச அவர் அழைக்கிற. நல்ல கையை தட்டி அவ்வளோ உற்சாகப்படுத்தலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளில் எனக்கு பேசும்படியான இந்த கிருபையை பாராட்டின ஆண்டவருக்கும், ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக ஒரு அழகான வாலிபனாய் இதே திருச்சபையிலே நான் இருந்த பொழுது, வாலிபனாக ஓகேயா, அது ஏதோ முன்னாடி ஏதோ போட்ட மாதிரி இருந்தது, அழகான வாலிபனாய் இருந்து இந்த திருச்சபையிலே அப்பொழுது கொடுக்காத அந்த ஊழியத்தை திருமணம் முடிந்து குடும்ப குட்டியோடு இருக்கும் பொழுது ஊழியத்தை சிறப்பாக செய்வான் என்று ஒரு மூப்பர் ஊழியத்தை கொடுத்த திரு பேராயரம்மா அவர்களுக்கும், போதகராய் திருமணம் ஆகாமல் இருக்கும் ஐயா, நாளைய திருமணமான பிறகு பேராயராய் ஊழியம் செய்யும் திரு நடுவர் ஐயா அவர்களுக்கும், உலகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் சொந்த காரியங்களில் இந்நாளில் ஈடுபட்டிருந்தாலும் இதை ஒரு ஊழியமாக எடுத்து இந்நாளில் குடும்பமாக வந்து கலந்து கொண்டிருக்கும் ஓஎஸ்சி குடும்பங்கள் யாவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்நாளில் என்னை பேசும்படியாக அழைத்த இந்த காரியத்துக்குள் செல்கிறேன். 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஊழியம் செய்கிறதுக்கு தகுந்த நேரம் எது, கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியான்னு. என்ன கேட்டால், இப்போ எதிரணியில் பேசி 2 பேர் பேசியிருக்காங்க, எங்கள் அணியில் 2 பேர் பேசி முடிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் திருமணத்துக்கு உகந்த நேரம், கல்யாணத்துக்கு பின்னாடி அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தனியாக இருப்பது நல்லதில்லை. யாருக்கு நல்லதில்லை? அவனுக்கு நல்லதில்லை. ஏன்னா அவன் ஒரு இடத்துல உருப்படியாக இருக்கவே மாட்டான். அவன் எப்போ உருப்பிடுவான் அப்படின்னா திருமணத்துக்கு பின்பு தான். என்னங்கய்யா? ஆமாய்யா, வசனத்தில் மாற்ற முடியாதுல்ல. உண்மைதாங்கய்யா. ஒரு இடத்துல உட்கார்றதில்ல, அங்கே ஏறுறான் இங்கே ஏறுறான், ஃபோனை நோண்டுறான், வீடியோ போடுறான், உலகம் முழுக்க இப்படி தான் இருக்கான். ஆனால் திருமணமான ஒரு ஆணை பார்த்தீங்க, ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பமாக சர்ச்சுக்கு வருவாங்க, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பாங்க. இன்னும் அநேக காரியத்தில் அந்த ஊழியத்தில் பங்கெடுத்துக்கிறது ஒரு திருமணத்துக்கு பின்பைய வாழ்வு தான். அவங்க ஆமாம் அடிக்கடி ஓடலாம் மாட்டாங்க, சரிம்மா சாரிம்மான்ட்டு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கய்யா. அதுதான் எதிரணியில் இருக்கிற பிவினையா சொன்னாங்க, திருமணத்துக்கு முன்னாடி தான் எனக்கு சிறந்த நேரம், திருமணத்துக்கு அப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு.
என் கல்யாணத்துக்காக ஜெபிக்கணும், பாஸ்டிங்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு 40 நாள் அவர் கல்யாணத்துக்காக போட்டது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு திருமணத்துக்கு முன்னாடி தானே. சரி, திருமணத்துக்கு முன்னாடி தான் முடிச்சார், கம்முன்னு அதோடு இருக்க வேண்டியது தானே. இப்போ எந்த நேரமும் குடும்பம் குட்டி குழந்தை அதை பற்றியே சிந்தனையில் இருக்கார். ஆனால் இங்கே வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி தான். அவங்க அப்பா திருமணம் பண்ணனு அவரை உறுதியாக அந்த கிறிஸ்தவத்தில் வளர்க்க முடிஞ்சதுனால தான் அவர் இன்றைக்கி பேசுகிறார் திருச்சபையில் வந்து. இல்லை அப்படின்னா அவர் இந்த இடத்துக்கு பேசியிருக்க போகிறதில்ல. நிருபாக்கா சொன்னாங்க, வாலிபர் பிள்ளைகள் தான் முதல்ல வராங்க கொயருக்கு பாட்டு பாடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. திருமணமான அவங்க பெற்றோர் அவங்கள ஊக்கப்படுத்தி பிஷப்பம்மா ஊக்கப்படுத்தி இந்த இடத்துல உட்காரலாம் எந்த வாலிபுள்ள வருது நீங்கள் சொல்லுங்க ஐயா? கரெக்ட்யா. அவங்க எந்திரிச்சு எழுப்பி தட்டி அனுப்புறதுனால தானே வருதுங்க. காலையில் எழுப்புறதுக்குள்ளே எவ்வளோ பாடு வர்றாங்க அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் பிஷப்பம்மாவுக்கும் தான் தெரியும். அதனால் திருமணமான பின்பு செய்யக்கூடிய ஊழியங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, திருமணத்துக்கு முன்னாடி இதே சபையில் தான் இருந்தேன் நான். அப்போ எப்படின்னா எனக்கு வந்து எந்த நிபந்தனையும் கிடையாது. எங்கள் அப்பா வந்து எதுவும் என்னை சொல்ல போகிறதில்ல, எந்த ஒரு கட்டுப்பாடும் எனக்கு கிடையாது. ஒரு மனம் போன போக்கில் தான் இஷ்டத்துக்கு போகிறது வர்றது அப்படி தான் இருந்தேன். திருமணத்துக்கு ஆன பின்பு குடும்பமே ஒரு ஊழியம். மனைவியை, பிள்ளைகளை, மாமனார் மாமியாரை, பெற்றவங்களை, கூட பிறந்தவங்களை எல்லாரும் அனுசரித்து எல்லாருக்கும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை ஒரு நல்ல ஜீவிதமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையே ஒரு ஊழியம். அதில் ஒரு மனுஷன் வெற்றி பெற்று செய்யக்கூடிய பாக்கியம்னா திருமணத்துக்கு பின்பு தாங்கய்யா. திருமணத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு உதாரணமான குடும்பமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஆமாங்கய்யா. அதனால் யோசுவாவே என்ன சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமேன்னு தான் சொல்கிறாரு தவிர நான் மட்டும் கர்த்தரை சேவிப்பேன்னு சொல்லல. வசனம் இல்லையா? அப்படியே கரெக்டியா? ஆமாங்கய்யா. அதனால் திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லா சாதகங்களும் ஊழியத்துக்கு ஏதுவாக இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, கல்யாணம் அதாவது எதிரணியில் இருக்கிற பிபினையா சொன்னாங்க, நயன் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே இருக்க, எப்போ வருவேன்? அப்படிலாம் என் வீட்டில் என் மனைவி ஒரு நாளும் என்னை கேட்டதில்லைங்க ஐயா. பண்ணிறையா இருக்கீங்களா? சரியா, சர்ச்சுக்கு தானே போகிறீங்க, நைட்டு திரும்பி வந்துடுவீங்களா இல்லை அங்கேயே படுத்துவீங்களான்னு தாங்க கேட்பாங்க. கதவை பூட்டணுமா சாவி வைக்கணுமா? சரி ரைட்டு. தோசை சுட்டு தரணுமா? பிசப்பம்மா தோசை நீங்கள் சுட்டுக்கிறீங்களா? இல்லை பிசப்பம்மா தந்துருவாங்களா? அதாங்க கேட்பாங்க. அது மாதிரி எந்த நேரம் ஃபோன் எடுத்து நசன்னு எங்கே இருக்க, எப்போ வருவேன், எத்தனை மணி டைம், இது மாதிரி எந்த ஃபோனும் எனக்கு வந்தது இல்லைங்க. அப்படியாயா? சரியா, நம்புங்க. அதனால திருமணத்துக்கு பின்பு எனக்கு பேராயிரம்மா ஊழியத்துக்கு திருமணத்துக்கு பின்பு தான் கரெக்டாக நடக்கும்னு மூப்பர பதவி கொடுத்தாங்க. அந்த ஊழியம் சிறப்பாக இருக்குது. ஆண்டவர் கொடுத்த மனைவி அழகான, அதான் எங்களுடைய அணியை சேர்ந்த முதல் பேச்சாளர் சொன்னாங்க ஏற்ற துணின்னு. ஆண்டவர் ஏற்ற துணி எனக்கு கொடுத்தாரு. அதனால் அந்த ஏற்ற துணியோடு சேர்ந்து நான், என் மனைவி, என் பையன் எல்லாம் சேர்ந்து ஓஎஸ்சி திருச்சபைங்கிற ஒரு உன்னதமான திருச்சபையில் ஊழியம் செய்கிறோங்க. இதை விட வேறு என்ன பாக்கியங்க வேணும்? கரெக்டாக இல்லை கேள்வி. ஸோ அதனால் திருமணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும், அதாவது மெயின் முக்கியமான விஷயம் என்னங்கய்யா, இந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருந்துக்கிட்டு இந்த திருச்சபைக்கு குடும்பமாக இருந்துக்கிட்டு திருமணத்துக்கு முன்பு தான் ஊழியம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது ஏற்றுக்க முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த சபையில் வந்தால் முழு குடும்பமும் ஒரு உன்னத ஊழியத்தில் தாங்க இருக்க முடியும். கண்டிப்பாக. அதுக்கு உதாரணங்க ஓஎஸ்சி திருச்சபை. திருமணத்துக்கு பின்பு செய்யக்கூடிய ஊழியம் எந்த தடையில்லாத ஊழியம், உன்னதமான ஒரு ஊழியம், குடும்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஊழியம் தான் சிறந்த ஊழியம் என்று பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், பேராயிரம் அவர்களுக்கும், நடுவரையா அவர்களுக்கும் திரும்ப நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவர் போதகர ஊழியம் செய்யலாம். திருமணம்னு ஒன்று முடித்து ஒரு துணைவியார்னு வந்த பிறகு நாளைக்கு பேராயராக ஊழியம் செய்ய போகிறாரு. அந்த தீர்ப்பை பார்த்து தான் எங்களுக்கு வழங்குவாருன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க. நன்றி. அவர் கொடுக்க போகிற பதில நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்களோ நானுமே அவ்வளோ ஆர்வமாக தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இருக்கிற 3 பேருமே அவரை வச்சு செஞ்சு தான் இப்போவே வச்சுருக்காங்க. இப்போ பார்ப்போம் நிறைவா. இல்லை இவ்வளவு வசனங்கள் இருந்தாலும் சரி, இவ்வளவு பேச்சு இவங்க பேசினாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல நான் என் டீம் சார்பாக தனி பேட்ஸ்மேனாக வரேன்னு சொல்கிறேன். திரு ஸ்டீஃபன் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். சிலர் ரதங்களும் குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இவர்கள் விழுவார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள். நாங்கள் விழுந்தாலும் எழுந்திரி நிற்போம். சூப்பரா அடிச்சாரு பாருங்க. வாலிபர்கள் எழுந்து நிற்போம். இங்க திரளாக கூடியிருக்க எங்கள் அன்பின் விசுவாச குடும்பங்களே, மேலான அன்பு வாலிபர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று நடுவராக அமர்ந்திருக்க எங்கள் வாலிப அணியின் உம்மை வாழ்த்துகிறோம்.
இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா நடக்கணும் என்று முழங்காலில் முட்டி போட்டு ஜபித்து கொண்டிருக்க எங்கள் பேராயர் அம்மா அவர்களே எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலையே, உங்களை சிரம் சாய்ந்து வணங்குகிறேன். பட்டிமன்றத்துக்கு வரலாம் ஐயா? வந்துருங்க வந்துருங்க. முதலாவது பூவுக்குள் பூகாபம் போல் வெடித்த எங்கள் சகோதரி, இவர்கள் இப்படி பேசுவார்களா என்று எனக்கு தெரியாது. பூவை விட மென்மையாக இருக்கிறார்களே. பூவுக்குள் பூகம்பம். பூவுக்குள் பூகம்பம். சூப்பர் சூப்பர்யா. ஆட்டோ பம்பாவோடு வெடிய போல் வெடித்தார்கள். ஊழியம் தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஊழியத்தினால தான் உங்களுக்கு அன்பான கணவர், அன்பான பிள்ளை கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் தாத்தா பாட்டி மலைவாழ் மக்களிடத்தில் ஊழியம் செய்தார்கள்னு நீங்கள் சொன்னீங்க. அவங்கெல்லாம் செஞ்ச ஊழியத்தினால தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செஞ்ச ஊழியத்தினால தான் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆலிபத்தில் என்ன செய்கிறீர்களோ, என்ன விதைக்கிறீர்களோ, அந்த விதை தான் உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாலிப பிரேயரத்தில் நம்ம வாலிப பிள்ளைங்க வந்து இன்றைக்கி காலையில் நீ எத்தனை மணிக்கு 12 மணிக்கு அனுப்பிச்சாலும் காலையில் 7 மணிக்கு வாங்கன்னு வர ஐயா வராங்களா இல்லை? ஆமாய்யா வந்துடுவானுங்கய்யா. அவங்க வந்து சர்ச்சை திறந்து பெருக்கி லைட்டு போட்டு வச்சதான் முதியோர்கள் வந்து உள்ள உட்காருவாங்க. முதியோர்கள் வரலையா? கரெக்டியா. அப்படி இருக்கும்போது வாலிபல் தான் ஊழியம் செய்ய முடியும். வழிதான பிறகு இன்னைக்குமே அவன் தான் சர்ச்சை திறக்கிறான், அவன் தான் பூட்டுறான், அவன் தானே மைக்கை தந்து கொடுக்குறான். ஆமா, இப்போ நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஆஃப் பண்ணிடுவான், ஆஃப் பண்ணிடுவான். இன்னொரு அம்மா கரிஷ்மா அம்மா சொன்னாங்க, பாவம் அவங்க இல்லை என்ன சொல்றது நான் ஒன்றும் புரியல. பாவம் உள்ள இருக்கிற ஆதாயத்தெல்லாம் கொட்டி தீர்த்தாங்க. அந்த மனுஷன் என்ன கொடுமை பண்ணாரு தெரியல. அந்த அம்மாவை பல மன குமுறல்களை கொட்டி தீக்கிறாங்க. பூவுக்குள் பூகம்பம். இது பூவுக்குள் பூகம்பம் இல்லையா, பூக்குள் பெட்ரோலியமா? அப்படி பேசுறாங்க அவங்க. பாவம் அவங்க ஆதாயத்தை நம்ம ஜீர்ணிக்கவே முடியல. என்னைய வரை இழுத்துட்டாங்க. ஆமாயா, நீங்க பேசுறது வாலிப பருவத்தில் உண்மையா ஊழியம் செஞ்சையா, உண்மையா. அப்படியே என் ஊர்ல குடிச்ச சர்ச்சு தான். அந்த சர்ச்சில் நான் போயிட்டு பெருக்கிறது என்ன, சாணி தெளித்து முழுகிறது என்ன, பாய் போடுறது என்ன, எல்லாத்தையும் நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கேன், நல்லா செஞ்சுருக்கேன். அதனுடைய பலன் தான் என் பிள்ளைங்களும் திருச்சபையில் போய் ஊழியம் செய்யட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. செய்யட்டோன்னு நான் முன்பு அவங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருக்கேன், போய் செய்யுங்க, அதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கின்ற. உண்மையாதான்யா. இந்த நம்ம இந்த அம்மாவும் சொன்னாங்க, மனுஷன் தனிமையாக இருக்குது நல்லதில்லை ஏற்ற காலத்தில் துணிய கூட 3 பேருமே சொன்னாங்க. ஆமாயா, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணாத வழி நல்லா தான் இருந்தான். கரெக்ட். தனியா இருந்தான். நல்ல ஆப்பிள் பழம் என்ன, திராட்சை பழம் என்ன சாப்பிட்டு சுதந்திரமா சுத்திட்டு அருமையா இருந்தாயா. என்னைக்கு மனுஷன் தனிமையாக ஆண்டவர் ஒரு துணியை கொடுத்து முடிச்சுட்டாங்க. கொடுத்தது ஒரு ஆம்பளை பையனாவது கொடுத்தாரா? ஓயும் போய் ஒரு பொம்பளை பையன் கொடுத்தாரு பாருங்க, காதையை முடிச்சு விட்டாங்க. அன்னைக்கு அடிச்சு விரட்டின ஆளு தான். அதுக்கப்புறம் சேர்த்துக்கவே வரல. அந்த சங்கதியை சேர்த்துக்க அதவளுக்கு ஆண்டவர் தண்டிச்சிட்டாருல்ல. அப்போ வாலிப பிராயத்தில் அவன் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது, ஆண்டவர் உன்னுடைய சரித்திரத்தையே மாற்றிருப்பார். கண்டிப்பாயா. கரெக்டு இல்லையா? கரெக்டு தான் அப்படின்றாங்க. நம்ம ஏபிஐயை பற்றி என்ன சொல்கிறது? அந்த மனுஷன் எவ்வளோ வாங்கினாலும் பேராயிரம் மனுஷன் நல்லா தான் இருந்தார். பேராயிரம் கேர்கொல்லையா கமாண்ட் கொடுத்துருந்தாரு, சென்ட்டுக்கிட்ட அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வருவார் மனுஷன். அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. ஏபிஐயை பற்றி சொல்ல தேவையில்லை நமக்கு. அவருக்கு ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். நம்மளால் தான் சென்ட் அடிக்காமல் சர்ச்சுக்கு வர மாட்டார். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார். ஆனால் வயசாகிடுச்சு, டை அடிச்சு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கிறார் மனுஷன். இந்த மனுஷனை பற்றி என்ன சொல்லுது? மேரேஜ் ஆச்சுங்கய்யா, மேரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாரமே கோயிலுக்கு வரலையா? இருந்தாலும் மொதல் வாரமே அதோட கிளம்பியாச்சு. அப்புறம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் 1 மாதம் வந்த பிறகு வந்தார். இன்னும் அவனை பார்த்து ரொம்ப நல்லதுன்னு பையன் இருக்கான்ல, கல்யாணம் பண்ணிட்டு போன மனுஷன் நீ பையனோட கல்யாணத்துல போனவர் பையனோட வந்துக்கிறாரு. இவர் செஞ்ச ஊழியத்தினால தான் அந்த பையன் கிடைச்சிருக்கிறான். இன்னைக்கு வந்து இயேசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிக்கிறோம். உண்மையான ஊழியம் எதையா? வாலிப பிராயத்தில் பண்ற நீங்க பண்ற ஊழியம் தான் உண்மையான ஊழியம். உங்களுக்கு ஒரு மனைவி வந்த பிறகு உங்களால் இந்த மாதிரி உண்மையான ஊழியம் பண்ண முடியுமா? ஆனா உண்மையா 6 பேரும் என்னைய வச்சு இருந்திருக்கீங்க. தலைப்பு கொடுத்தது நீங்க தானயா? கரெக்டு தான். நீங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் தான்யா. கரெக்ட். திருமணம் ஆன பிறகு உண்மையிலே நீங்க சரித்திரத்தை பேசுவீங்களான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. தெரியலையா, போய் பார்த்துட்டு வந்ததுக்கே 4 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஒன்றும் இல்லை, பொண்ணு பார்க்கலான்னு தான் சொல்லிக்கிறாங்க. மனுஷன் அங்கேயே விழுந்திருக்காரு மழை கட்சி. என்ன பார்த்தா பிபி ஏறி போச்சான். இப்படி இருந்தால் மனைவி வந்த பிறகு பிபி மிஷின் இல்லை, நர்ஸே ஒன்று நீங்கள் பக்கத்தில் வச்சு செக் பண்ணி இருக்கணும், வேறு வழி கிடையாது. தெரியலையா, பாப்போயா. கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்கய்யா. கண்டிப்பா எல்லாம் அனுபவம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ, இப்போ புரியுது. வாழ்க்கை துணைவி என்பது
கணவன் சாய்கின்ற போது தாங்கி பிடிக்க வேண்டும். இங்க பிடிக்கிறாங்களா? இல்லையே. இல்லையே. இருக்கிறதையும் தள்ளி விட்டு கால் மேல வச்சா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி துணியை வச்சு ஊழியம் பண்ண முடியுமா? வீட்டில் உட்காந்து தோசை கூட சுட முடியாது. ஆமோஸ் தம்பி நல்லா இருக்கியா? அதனால் உண்மை உள்ளவர்களாய் உத்தமத்தோடு உண்மையாக வாலிபை பிராயத்தில் தன்னை முழு மனதோடு கொடுங்க. முழு மனதோடு ஊழியம் செய்தால் உண்மையாகவே உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லதான ஒரு ஆண்டவர் உண்மையாக நல்லதான காரியங்களை உங்களுக்கு செய்வார். எல்லாமே வாலிபை பிராயத்தில் அன்னை தெரசா எடுத்துக்க சொல்லுங்கய்யா. அன்னை தெரசா மிஷினரி ஊழியத்துக்காக வந்தவங்க தான். அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ அம்மாவாயிருப்பாங்க. இன்றைக்கு அவங்க உண்மையான ஊழியம் செஞ்சதுல தான் நாட்டுக்கே அன்னையாக இருக்கிறாங்க. நாட்டுக்கே அன்னையாக இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய நோபல் பரிசெல்லாம் பெற்றிருக்காங்க. அவங்க திருமணம் செய்ய என்ன பண்ணியிருந்தாங்களா, என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஊழியம் வந்திருக்குமா? அவங்களுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காது. அவங்க தன்னையே தாழ்த்தி, தன்னையே அர்ப்பணித்து, தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த உண்மையான ஊழியங்களை செய்தபடினால்தான் அவங்க இன்றைக்கும் பேசப்படுறாங்க. அதனால் ஊழியம் செய்வதற்கு உண்மையாகவே வாலிப பிராயம் தான் உகந்த நேரம், உகந்தது. அவங்க தான் சுதந்திரமாக பண்ண முடியும். அவன் தான் உபவாசத்தோடு வந்து பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம சர்ச்சிலையும் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜபம் வைக்கிறாங்க. எத்தனை திருமண ஆணுங்கள் வராங்கன்னு எண்ணி பார்த்தீங்களா? இல்லையா? வாலிபர்கள் தான் வராங்க. அவங்க தான் உபவாசத்தோடு வந்து ஜபிக்கிறாங்க. அப்போ அந்த வாலிபர்கள் தானே ஊழியத்தில் உண்மையாக தாங்குறாங்க. கண்டிப்பாக. இன்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது எத்தனை முத்துக்களா? ஐயா முத்துக்கள் நிற்கிறாங்களா? இப்போ நான் இதுக்கு என்ன சொன்னாலும் எனக்கு கஷ்டம். இல்லையா? முத்துக்கள்னா மூப்பர்கள் நிற்கிறாங்களா, உறுதுணையா? வாலிபர் நிற்கிறாங்களா? 2 பேரும் நிற்கிறாங்க. ஆனால் ஓரமாக தான் நிற்கிறாங்க. அதனால் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது 3 பேர்களும் தங்கள் தவறுகளை ஒற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் எபியா ஒன்று பேசினார் பாருங்க, யார் பக்கம் பேசுறேன்னே தெரியாம புரியாம பேசினார். எனக்கும் அந்த இடம் புரிஞ்சுதுயா. அந்த மனுஷனுக்கு தெரியும் நம்ம பேச உட்காந்த இடமே தப்பான இடம், பேசுறதும் தப்பு அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் வந்து உட்காந்து பேசினார் பார்த்தீங்களா? அந்த மனுஷனை பாராட்ட தான் வேண்டியும். அவர் பாவம் மனைவிக்கு பயந்து உட்காந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஓஹோ. எவி மாதிரி கொஞ்சம் தைரியமான ஆளு கிடையாது. யார் மாதிரியா? எவி மாதிரி. எவின்ற நம்ம பிவின் மாதிரி தைரியமான ஆளு. உண்மையா? ஒரே பட்டிமன்றத்தில் நிற்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உண்மையாகவே ஊழியம் செய்வது வாலிப பிராயத்தில் சுதந்திரமான ஊழியம், உண்மையான ஊழியம். எங்கனாலும் போய் ஊழியத்துக்கு போகலாம், எங்கனாலும் சத்தியத்தை தைரியமாக பேசலாம், ஊழியக்காரங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம். திருச்சபையில் வந்து பெருக்கிறது, கூட்டுறது, திருச்சபையின் சேவைகளை தைரியமாக செய்யலாம். நான் அப்படி செஞ்சுருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் ஐயா. நான் சின்ன பிரிவாதத்தில் திருச்சபையில் தான் இருந்திருக்கேன். திருச்சபையின் ஊழியங்களை நான் செய்திருக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது உண்மையிலே கொடுத்து வச்ச பாக்கியம். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் என்னால் இருக்க முடியும்னா இல்லையா? கரெக்டியா? கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னா வரும்போது தக்காளி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன் என் ஒய்ஃபு. நான் தக்காளி வாங்க போவேன். நீங்கள் பத்திரமா வாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருந்தால் எப்படியா நான் ஊழியம் பண்ண முடியும்? என்னை வந்து இப்போ நம்ம திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல யார் வராங்க சர்ச்சுக்குள்ள? நான் தான் வருவேன். இல்லையா? ஆராதனை போது யாரையா வராங்க? யூத்து தன் சிலுவையை ஏந்து கொண்டு யூத வம்சத்தோட வருகிறார்கள். யார் வராங்க? கொயர் தானே வராங்க. கரெக்டியா? அப்போ யூத்து தானே வராங்க. கரெக்டியா? அவங்க வந்து பிறகு தானே நீங்களே வரீங்க. அப்போ அவங்க தானே முக்கியம். வாலிபர்கள் தான். வாலிபர் தானே முக்கியம். அந்த வாலிப பிராயத்தை ஆனால் நம்ம வாலிபர்கள் உண்மையாகவே வாலிப பிராயத்தை ஆண்டவருக்காக ஒப்பிக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க கூட ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆனாங்க. என்ன பாட்டுமா நீ? எதுக்கியா இந்த வீண் விளம்பரம்? வாலிப பிராயத்தை முழுசா ஆண்டவர் கொடுப்பேன்னு பாடினாங்க. அப்படிங்களா? வாலிப பிராயத்தில் என் ஆண்டவருக்காக நான் முழுசா கொடுப்பேன்னு பாட்டு பாடி ஆடுறாங்க. எங்க நம்ம முதியோர் பிறகுதான் நான் வாலிப கைகால ஆட்டம் சொல்லுங்கய்யா. ஏந்து நடக்கவே முடியல. கரெக்டியா? இதில் நான் ஊழியம் பண்ணுறேன்னு வந்து நின்றுகிறது. இதில் எபியா ஸ்பெஷலு. இல்லை மனுஷனால முடியல. நேற்று வராரு, முடியலையா? முடியல. முடியாதுயா. எப்படி முடியும்? 50 வயசில் ஊழியம் பண்ணணும்னு வந்தால் எங்கேருந்து முடியும்? ஓ, இதில் டை அடிச்சுக்கின்னு நான் யூத்து தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் பல நாள் மனக்குமுறைகள்லாம் வெளில வர மாதிரி ஒரு ஃபீல் வருதுயா. உண்மையாகவே வாலிப பிராயமே சிறந்தது என்று எங்கள் வாலிப தீர்ப்பு அளிப்பார் என்று மனதார நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இந்த சைட் டீமாக இருக்கட்டும், இல்லை இந்த சைட் டீமாக இருக்கட்டும், 6 பேருமே தங்களுடைய விவாதங்களை முன் வச்சுருக்காங்க. ஸோ 2 வருஷமே பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கல. நியூட்ரலாக பாஸ்ட் எப்பவுமே சேஃப் சைடாக விளையாடி எஸ்கேப் ஆகிருப்பார். ஆனால் இந்த முறை தீர்ப்பு கொடுத்தானோ 2 பேருமே பேசும்பொழுது அழகாக வசனங்களை கோட் பண்ணி எடுத்தாங்க.
அழகாக பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு முன்னு சொல்லும்போது உண்மையாகவே நேரங்கள் இன்றைக்கி நிறையா சர்ச்சில் உள்ள ஃபேமிலிஸ் ஏன் உங்களால் சில நேரங்களில் கலந்துக்க முடியலன்னு கேட்கும் பொழுது பாஸ்டர் புள்ள அப்போ தான் எந்திக்கிறான், பாஸ்டர் புள்ள அப்போ தான் பாஸ்டர் இது செய்கிறா, பாஸ்டர் மனைவியை நான் பார்க்கணும், பாஸ்டர் குடும்பம் ஆகிடுச்சு பாஸ்டர்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் இன்னும் சிலரை நான் யோசிச்சு இந்த சைடில் நான் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு முன் அவங்க இருந்ததை விட திருமணத்திற்கு அப்புறமாக குடும்பமாக முன் வந்து ஊழியம் செய்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் நம்ம யோசுவான சொன்னதையுமே நம்ம மறக்க முடியாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லப்படுது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அதற்கும் விளக்கத்தை கொடுத்தாங்க. வெறும் குடும்பம் மட்டும் அல்ல, வாலிப வயசுல மிஷினரிமார்கள் போட்ட விதை தான் இன்னைக்கு நாம இவ்வளவு விளைச்சல்களாக உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கும் சர்ச்சை திறக்கிறது வந்து மூடுற வரைக்கும் வாலிபர்கள் தான் நிற்கிறாங்கன்றாங்க. இப்போ ரெண்டு பக்கமே நல்ல வெயிட்டாக அவங்க பேசியிருக்காங்க. ஸோ தீர்ப்புன்றது கொடுத்தாகணும். கொடுத்துடலாங்களா? 6 பேருக்குமே வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு கண்டிப்பாக கிடையாது. சர்ச்சிலே நல்லா சாப்பிட்டு போய்விட அன்பன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா. தீர்ப்பு கொடுக்கணும். ஊழியம் செய்வதற்கான சரியான நேரம் திருமணத்திற்கு முன்புன்னு பேசினாங்க, இங்கே திருமணத்திற்கு பின்பு தான் பேசினாங்க. இப்போ பாஸ்டர் 2 சைடு எடுக்க முடியாது. ஸோ ஒரு சைடு தான் எடுத்தாகணும். நான் தீர்ப்பு எடுத்துட்டேன். சொல்லிடலாங்களா? எப்பா பக்கா டைமிங்டா, இவ்வளோ நேரம் பண்ணதில் ஒரு பாயை கரெக்டாக போட்டிருக்க. இப்போ அந்த தீர்ப்பு சொல்லணும்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு.